தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கலைக்காவிரியினுடைய 48வது விழாவை இன்று நாம் நம்முடைய கல்லூரியில் கொண்டாடுகின்றோம். 48 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைக்காவிரியின் நிறுவனர் மான்சிங்கோர் SM ஜார்ஜ் அவர்கள் ஒரு சாதாரண கலை தொடர்பகமாக கலைக்காவிரியை தொடங்கினார். 1977 ஆண்டு 1977 அவர் அதை தொடங்கி அந்த கலைத்தொடர்பு இயக்கத்தின் வழியாக, மையத்தின் வழியாக நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். உங்களுக்கு தெரியும், நற்செய்தி என்பது வேறொன்றுமல்ல, இயேசுனுடைய போதனைகளை, அவருடைய நல்ல மதிப்பீடுகளை எடுத்து செல்வது. அதற்கு ஒரு ஊடகமாக கலை தொடர்பகம் அன்றைய நாளில் அவருக்கு இருந்தது. பிறகு உங்களுக்கு தெரியும், அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக அந்த கலை தொடர்பகத்திலிருந்து அடுத்தபடியாக நடனப்பள்ளி, அப்புறம் இசைப்பள்ளி, அதன் பிறகு கல்லூரி என்று நாம் படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் தொடக்கத்தில் தொடங்கப்பட்ட அந்த கலை தொடர்பு நிலையமும் இன்று அது வேறொரு இடத்துல, கண்டோன்மெண்ட்டில் சென்ட் ஜேம்ஸ் அகாடமி பக்கத்தில் அதுவும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த 2 நிறுவனமும் இணைந்து கலைக்காவிரி என்று நாம் அழைக்கின்றோம். இது கல்லூரி, நுண்கலை கல்லூரியாக இருக்கிறது. காவிரி கலை தொடர்பகம் என்று அதுவும் அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு பணியை நம்முடைய மான்சிங்கோர் SM ஜார்ஜ் அவர்கள் தொடங்கினார்கள். அதனுடைய 48வது ஆண்டு விழாவை இன்று நாம் நம்முடைய கல்லூரியில் இந்த திருப்பலியோடு கொண்டாடுகின்றோம். இங்கே அதிகமாக கிறிஸ்தவர் அல்லாத பிற மத குழந்தைகள் எல்லோரும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த திருப்பலி என்றால் என்ன என்று ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியில் இயேசு உயிர் விடுகின்ற போது நடந்த அதே நிகழ்வு, அதே பலி மீண்டும் இங்கே இப்பொழுது இந்த பீடத்தில் நடக்கப் போகிறது. அங்கே அவர் இரத்தம் சிந்தி உயிர் விட்ட அது போன்ற நிகழ்வு அல்ல, அதே நிகழ்வு நடக்கப் போகிறது. சாதாரண கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுனுடைய திருவுடலாக திரு இரத்தமாக மாறுகின்ற ஒரு மிகப்பெரிய புதுமை இந்த திருப்பலியில்தான் நிகழ்கிறது. சாதாரண குருக்களாகிய எங்களுடைய கரங்களை, உதடுகளை எங்கள் முழுவதுமாக கடவுள் இந்த திருப்பலியில் எடுத்துக்கொண்டு அதை இயேசுனுடைய
திருவுடலாக இரத்தமாக மாற்றி வழங்குகின்றார். இந்த கல்வாரி பலியைத்தான் கொண்டாடி ஒவ்வொரு குருவானவரும் தினசரி ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். அது எதற்காக என்றால், உலகத்தில் மக்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டு கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு பலி தேவைப்பட்டது, ஒரு இரத்த பலி தேவைப்பட்டது. அதற்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ அடித்து அதனுடைய இரத்தம் அதுக்கு ஈடாக இருக்காது. எனவே கடவுள் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய பலியை, அவர் இரத்த பலி சிந்தி அதன் வழியாக உலகுக்கு மீட்பை கொடுக்கிறார். இதுதான் இந்த திருப்பலியினுடைய மறைப்பொருள் விஷயம், அர்த்தம். எனவே இங்கு நடக்கக்கூடிய இந்த பலியின் வழியாக உலகம் மீட்படைகிறது என்பதை ஒவ்வொருவரும் நாம் நினைத்து கொண்டாடுகின்றோம். எனவே இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கும்போது சிறப்பாக கலைக்காவிரிக்காக வேண்டிக் கொள்வோம். கலைக்காவிரியினுடைய நிறுவனர் மான்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள் நினைத்த அந்த மதிப்பீடுகள், இயேசுனுடைய மதிப்பீடுகளை அவர் எப்படி கலை வழியாக உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய கல்லூரியில் அடிக்கடி பாடுவோம், பரதமும் இசையும் இரு கண்கள் அப்படின்னு. பரதமும் இசையும் இரு கண்கள். பரதத்தின் வழியாக, நடனத்தின் வழியாக, இசையின் வழியாக இந்த செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் முனைந்தார். எனவே அந்த பணியை தொடர்ந்து வரக்கூடிய அருட்தந்தையர்களும், கல்லூரியிலே முதல்வர்களும், இயக்குநர்களும், எல்லோரும், ஆசிரியர்கள் எல்லாரும், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள், வளாக பணியாளர்கள் எல்லாருமே, காவிரி கம்யூனிகேஷன் சென்டரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த ஒரு லட்சணையை மனதில் வைத்து பணி செய்கின்றோம். கலை வழியாக மனிதம் மலர வேண்டும் என்றால் வேறு ஒன்றுமல்ல, இயேசுடைய மதிப்பீடுகள் உலகெங்கும் சென்று சேர வேண்டும். இயேசுடைய மதிப்பீடை சுருக்கமாக சொன்னோம் என்றால் அது அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, பாசம். இந்த பண்புகள் எல்லாம் சொல்வதற்காக இந்த ஊடகங்களை எல்லாம் கருவியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கல்லூரி சிறப்பாக நடக்கவும், காவிரி கம்யூனிகேஷன்ஸ் கலை தொடர்பகம் சிறப்பாக நடக்கவும், இதன் வழியாக அதனுடைய பணி நிறைவு பெற வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய கல்லூரியிலும் காவிரி கம்யூனிகேஷன் சென்டரிலும் பணி செய்கின்ற எல்லாருக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டுவோம். நம்மிடம் படிக்கிற மாணவ செல்வங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நமக்கு உதவி செய்கிற நிறைய பேர் கலைக்காவிரிக்கு பொருளுதவி செய்கிறார்கள், உடல் உழைப்பை தருகிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் இன்றைய தினம் சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். இன்று நம் மத்தியிலே இந்த திருப்பலியினை தலைமையேற்று நடத்துவதற்காக திருச்சி மறைமாவட்டத்தினுடைய மிக அருமையான பணியாளர்களில் ஒருவராகிய அருட்தந்தை எல்வி யூஜின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் என்னுடைய நல்ல நண்பர். அவர்கள் தற்பொழுது அம்பிகாபுரத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார். அதற்கு முன்பாக அவர் நாசரேத் பகுதியிலே பணி செய்திருக்கிறார். இன்னும் வெளிநாட்டிலும் படித்து வந்திருக்கிறார். ஏழை மாணவ செல்வங்களுடைய வளர்ச்சிக்காக கருணை இல்லம் ஒன்றை அருட்சகோதரிகளை கொண்டு நடத்தி வருகிறார். நான் ஏற்கனவே அவரை உங்களுக்கு ஒரு தளிர் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிற பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அருமையான தந்தை அவர்கள் நம் மத்தியிலே திருப்பலி தலைமையேற்று நடத்த வந்திருக்கிறார். தந்தை யூஜின் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரியினுடைய முன்னாள் செயலர் ஃபாதர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்தவர், இந்த கல்லூரியை மிக சிறப்பாக அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றவர் தந்தை. இப்பொழுது செயின்ட் அகஸ்டின்ஸ் செமினரியிலே ரெக்டராக, அதிபராக பணி செய்கின்ற தந்தை சூசை அலங்காரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய காவிரி கம்யூனிகேஷன், நான் சொன்னேன் அல்லவா, கலைக்காவினுடைய தாய் வீடு அதுதான். அந்த காவிரி கம்யூனிகேஷன்ஸ் கலை தொடர்பத்தினுடைய இயக்குனர் தந்தை லியோ ஜான்சன் மிக சிறப்பாக அவர் அந்த கலை தொடர்பத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக கருவிகள் வழியாக அந்த கேமரா, ஸ்டுடியோ, ரெக்கார்டிங்,
ஒளிப்படம் எடுப்பது, மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பது, கலை நிகழ்ச்சிகளை பல இடங்களுக்கு சென்று வழங்குவது என்று அவர் மிக சிறப்பாக காவேரி கம்யூனிகேஷன் சென்டரில் பணி செய்கிறார். நம்முடைய கல்லூரிக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் ஒளி பதிப்பு செய்து கொடுக்கிறார். தந்தை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக விஜய் நம்முடைய கல்லூரியில் BA முதலாம் ஆண்டு இசைத்துறை மாணவர், விஜயவாடா மறைமாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த கல்லூரியிலே படிப்பதற்காக வரேன் என்று சொன்னார். அவரை அன்போடு வாருங்கள் என்று அழைத்து அவர் இன்று மிக அருமையாக நம்முடைய கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இன்று திருப்பலியில் நம்மோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஐ வெல்கம் ஃபாதர் விஜய். எனவே இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் சொன்ன இந்த கருத்துக்களுக்காக வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். நாம் கொண்டாடக்கூடிய இந்த புனிதமான திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுத்து இறை ஆசீர் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். நமது கலைக்காவிரியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மொன்சிஞோர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் தொடக்க காலத்திலே பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இடையில் இதை வளர்த்து எடுத்தார். தொலைநோக்கு பார்வையோடு இதை பாங்காக வளர்த்து எடுத்தார். அதுபோல்தான் நம்முடைய தாய் திருச்சபையிலும் கூட இன்றைக்கு திரு விவிலியம் என்று த ஹோலி பைபிள் நம்முடைய கரங்களிலே இருக்கின்றது. இந்த திருவிவிலியமானது சிதறிய சில புத்தகங்களாக, அதுவும் குறிப்பாக மக்கள் பயன்பாட்டிலே இல்லாத கிரேக்க மொழி, அரமாய்க்கு மொழி என்று சொல்லி பண்டைய மொழிகளிலே இருந்ததையெல்லாம் அன்றைக்கு பழக்க மொழியாக இருந்த லத்தீன் மொழியிலே மொழியாக்கம் செய்து அதை தொகுத்து வடிவமைத்து கொடுத்த மாபெரும் புனித ஜெரோம், செயின்ட் எரோனிமுஸ், இவருடைய மாபெரும் விழாவை இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். செயின்ட் ஜெரோம் அவர்களும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் செயல்பட்டதால் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இந்த திரு விவிலியமானது இருக்கின்றது. நம்முடைய மொன்சிஞோர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்களை எண்ணி பார்த்து நன்றி சொல்லி அவருக்காக அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக மன்றாடி ஜெபித்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான திருப்பலிலே அவரும் கூட உண்மையிலே தொலைநோக்கு பார்வையோடு உழைத்ததால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனமானது 2 மாபெரும் நிறுவனங்களாக நம்முடைய மறைமாவட்டத்திலே செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இதை மனதில் கொண்டவர்களாக நம் ஒவ்வொருவரையும் கூட புனித ஜெரோமை போல இறைவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். நாமும் இன்னும் பல இடங்களிலே சென்று இயேசுவின் சாட்சிகளாக வாழ இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவாருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளீனீரே. மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்கள் இனங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்கள் இனங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். தேடுகிறேன் தெய்வமே, பாடுகிறேன் பரம்பொருளே, வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். ஏன் பிறந்தேன் என நான் அழும்போது தாங்கிடும் தாய்மடி வேண்டும். வான்மழை வரம் தர துளித்திடும் வசந்தம் போல் ஒரு இதம் தர வேண்டும். இமை பொழுதும் நீங்காமல் உன்னை நான் நினைத்திட வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் அதுவே தொடர்ந்திட வேண்டும். வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். பொழுதிடும் காலை இளங்கனி போல என் மனம் நிறைந்திட வேண்டும். விழுந்திடும் போதும் கலங்கிடும் போதும் எழுந்திடும் வல்லமை வேண்டும். என்னுடனே நீ இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். மண்ணுயிரை காப்பவரே, மனதினில் நேசம் வேண்டும். வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். தேடுகிறேன் தெய்வமே, பாடுகிறேன் பரம்பொருளே, வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to St. Luke. Glory to you, O Lord. Gospel reading according to St. Luke, chapter 9, verses from 51 to 56. When the days drew near for him to be taken up, he set his face to go to Jerusalem. And he sent messengers ahead of him. On their way, they entered a village of the Samaritans to make ready for him. But they did not receive him because his face was set towards Jerusalem. When his disciples James and John saw it, they said, "Lord, do you want us to command fire to come down from heaven and consume them?" But he turned and rebuked them. Then they went on to another village. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோமே, நம்மள யாரேனும் இது வரைக்கும் நான் கொசுவை அடித்ததே இல்லை அப்படிங்கிற கை தூக்குங்க பார்ப்போம். கொசு வந்துச்சு, கடிச்சிச்சு, நான் அடிக்கலை, விரட்டி தான் விட்டேன், நான் அடிக்கலை, கொல்லலை அப்படிங்கிற கை தூக்குங்க பார்ப்போம். நிச்சயமாக கிடையாது. இது மனித இயல்பு. கொசுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஈயாக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன செய்வோம், நம்ம உடனே விரட்டணும். அது இன்ஸ்டிங்க்ட், நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இருந்தாரோம். ஒரு பந்தை எடுத்து ஓங்கி ஒரு சுவரில் அடித்தோம்னாக்க என்ன ஆகும், அதே வேகத்தில் அந்த பந்து நம்மகிட்ட ரிட்டன் ஆகும். ஒரு ரப்பர் பந்தை எடுக்கிறோம், ஓங்கி ஒரு சுவரில் அடிக்கிறோம், அதே வேகத்தில் அந்த ரிட்டன் ஆகும் அந்த பந்து நம்மள்கிட்ட. ஒருவேளை ஒரு ரப்பர் பந்தை எடுத்து காற்றுல விட்டு பாருங்கள், அது நம்மள்கிட்ட ரிட்டன் ஆகுமா? போயிடும் அப்படியே. பல நேரங்களில் நம்ம ரொம்ப அதிகமாக ரிட்டாலியேட் பண்ணுறோம், எதிர்க்கின்றோம். அதனால தான் நம்மள்கிட்ட அந்த எதிர்வினை அதிகமாக மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு நற்செய்தியில் நாம் கேட்ட வாசகம், ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் இருந்து ஜெருசலேம் போகணும்னு முடிவு பண்ணுறார். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு 2 பாதைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. கலிலேயாவிலிருந்து நேராக ஜெருசலேம் போகலாம், அல்லது சமாரியா வழியாகவும் போகலாம். இயேசு விரும்புவது சமாரியா வழியாக செல்ல விரும்புகின்றார். ஆனால் சமாரியாங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வரக்கூடிய இயேசு எங்கள்கிட்ட இருந்துக்கிட்டார்னா பரவாயில்ல, ஆனால் எங்கள்கிட்ட இல்லை, அவர் எங்கே போகிறேங்கிறார், ஜெருசலேம் போகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஜெருசலேம் போகிறவர் எதுக்கு சமாரியாவுக்கு வரணும், அப்படியே நேராக போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ இயேசுவோட சீடர்கள் 2 பேருக்கு கோபம் வந்துடுது. என்ன சொல்கிறாங்க 2 பேரும், ஆண்டவரே, இவங்க மேலே நெருப்பு மழை பொழிஞ்சு அவங்கள கொல்ல சொல்லலாமா? நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்களே, நம்மளை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்கள நம்ம ஏதாவது ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். இயேசு என்ன சொல்கிறார், வேண்டாம், அவங்க விரும்பலைன்னா நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம், நம்மளுக்கு அடுத்த பாதை இருக்குது, கலிலேயாவிலிருந்து நேராக ஜெருசலேம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.
அதைத்தான் இந்த மாபெரும் நிறுவனமாக இருக்கக்கூடிய கலைக்காவிரியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள். கலைக்காவிரி என்ற ஒரு மாபெரும் நிறுவனமானது கலையை மட்டும் கற்றுக் கொடுக்கின்ற என்று அர்த்தம் அல்ல. கலையோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் மதிப்பீடுகளையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் இந்த நிறுவனமானது இன்றைக்கு உலகமெங்கும் பிரபலமான ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. உலகின் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அப்போ நான் எந்த இடத்துலேருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய திருச்சி மறை மாவட்டம் என்று சொல்லுவேன். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ட்ரிச்சி டயசிஸ். நிறைய பல வெள்ளைக்காரர்களுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? வேர் தேர் இஸ் கலைக்காவிரி, ஃப்ரம் தேர் யூ ஆர் கம்மிங். கலைக்காவிரி இருக்குது, அந்த இடத்துல தான் வரீங்களா? அன்பு நிறைந்தவர்களே, திருச்சி மறை மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக விளங்குவது நம்முடைய கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி. அந்த அளவிற்கு உலகமெங்கும் இந்த கலைக்காவிரி என்ற இந்த நிறுவனம், இந்த கல்லூரி பிரபலமாகி இருக்கின்ற என்றால் நீங்கள் நினைக்கக்கூடாது நாம் எடுத்து செல்லக்கூடிய நடனமும் இசையும் மட்டும் என்றல்ல. அந்த நடனத்தோடு இசையோடு இங்கிருந்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் மிக முக்கியமானது. எந்த அளவிற்கு இந்த இடத்திலிருந்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மதிப்பீடுகளையும் ஒழுக்கத்தையும் அங்கு காட்டுகின்றார்களே, அதை பார்த்து அவர்கள் வியந்து போயிருக்கின்றார்கள். இவ்வளவு அருமையாக ஒருவரோடு இணைந்து நடனம் ஆடி, விட்டு கொடுத்து நடனம் ஆடி பிரமாதமாக இவர்கள் செய்கின்றார்கள். எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைகள் என்று நம்மை பார்த்து அவர்கள் வியந்து போயிருக்கின்றார்கள். அன்பு நிறைந்தவர்களே, காட் நெவர் மேக்ஸ் எனி ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் என்றைக்கும் எவரையும் பதராக படைத்ததல்ல, புதராக நம்மை படைத்ததல்ல. ஜங்கிளுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜங்கிள் அண்ட் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டுங்கிறது நம்ம ஒரு பக்கம் நுழைஞ்சு அடுத்த பக்கம் வர முடியும், கடந்து வரலாம். We can get inside one corner of forest and come out in the next side, next corner. But jungle, we cannot cross in through. We cannot go in through. Because that is called jungle. அதுதான் புதர்னு சொல்கிறது. நுழையவே முடியாது. அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கும். உள்ளே நுழைந்து வெளியில் வருவது கடினமானது. அப்படி ஒன்றுக்கும் உதவாத ஒரு புதராக இருந்தாலும் கூட அதையும் கூட இறைவன் எடுத்து பயன்படுத்துவார் என்பதற்குத்தான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நல்லதொரு உதாரணம் இருக்கின்றது. மோயிசனுக்கு கடவுள் எதையிலே காட்சி கொடுக்கின்றார்? எரிகின்ற முட்புதரிலே காட்சி கொடுக்கின்றார். முட்புதர் என்பது எதற்கும் பயன்படாது என்று சொல்லுவோமே, ஆனால் அதிலும் கூட எரிகின்ற முட்புதராக மாறி இறைவன் அதிலே காட்சி கொடுக்கின்றார். அப்படி இருக்க உங்களையும் என்னையும் தன்னுடைய சாயலாக பாவனையாக இறைவன் படைத்திருக்கின்றார் என்றால் அவர் நம்மை வெறுமன ஒரு பதராகவோ புதராகவோ படைத்திருப்பாரோ? நிச்சயமாக இல்லை. நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இறைவன் படைத்திருக்கின்றார். அந்த படைப்பின் நோக்கத்தோடு நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றார். அந்த தயாரிப்பு பாதையில் தான் நாம் கடந்து வரக்கூடிய நேரம் இந்த குறுகிய இந்த காலகட்டம் நம்முடைய கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியிலே நாம் கடந்து வரக்கூடிய நாட்கள். ஓராண்டு, ஈராண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டுகள் என்று இந்த கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியிலே நாம் கல்வி பயிலக்கூடிய, இந்த நடனம் பயிலக்கூடிய இந்த நாட்களிலே கலைகளை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, கலைகளோடு சேர்ந்து நாம் ஆண்டவருடைய மதிப்பீடுகளையும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாட் ஓன்லி த ஆர்ட்ஸ், ஆல்சோ வி ஆர் லேர்னிங் த வேல்யூஸ். அதுதான் மிக முக்கியமானது. ஆக இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கின்றார் என்றால் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற நம்மை தயாரிக்க வேண்டும். ஆக அந்த தயாரிப்பு காலத்தில் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் குறுக்க இருந்து சொல்லுவாங்க, இயேசு கடந்து போக வேண்டும் சொல்லுகின்ற பொழுது 2 சீடர்கள் இருந்து சொன்னாங்கள்ல, ஆண்டவரே சொல்லுங்க, உடனே நெருப்பு மலையை பொழிய சொல்லுவோம், இந்த ஊரில் இருக்கவங்களாம் அழிஞ்சு போகட்டும். நம்மளை தட்டி விடுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னாக்க கணவனும் மனைவியும் தட்டி விடுறதுக்கு கணவன் சைடில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, மனைவி சைடில் ஒரு 10 பேர் இருப்பாங்க.
பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்குன்னு அவசியமே இல்லை, சொந்த பந்தமே இருப்பாங்க, கூட பிறந்தவங்களே இருப்பாங்க. நீ எப்படி அப்படிலாம் விட்டுக்கிட்டு இருக்க, விடக்கூடாது அப்படின்ட்டு. இயேசுவை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த இடத்துல. இதோ அந்த கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியிலே நான் படிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது அதை தடுக்க பல பேர் வந்திருப்பார்கள். நீ என்னத்தை போய் டான்ஸு கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற, இந்த மியூசிக்கை கற்று என்ன பண்ண போகிற, அதுவாக உனக்கு சோறு போட போகுது, போய் வேற தான் ஒழுங்காக படி சொல்லியிருப்பார்கள். இப்படி தட்டி விடுவதற்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட அதை நாம் கடந்து வர வேண்டும். அதைத்தான் அந்த நாட்களே மோன்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள் செய்தார்கள். அவர் இந்த முயற்சி எடுக்கின்ற போது எல்லோருமே அவருக்கு தட்டி கொடுத்து வெரி குட், நன்றாக செய்கிறீங்க, சூப்பராக செய்யுங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கட்டாயமாக கிடையாது. நிறைய பல தடைகளை அவர் கடந்து தான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை உருவாக்கிட்டு இருக்கின்றார். ஆமன் மாதவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு கூட இருந்தவர்களை வேண்டாம், கந்தக மலையை புளியச் செய்வோம், நெருப்பு மலையை புளியச் செய்வோம், அவர்களை அழித்து விடுவோம் என்று சொல்கின்ற பொழுது இயேசு அதற்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய சுய புத்தியை பயன்படுத்துகின்றார். நாம் வேறு வழியாக செல்வோம் என்று முடிவெடுக்கின்றார். இறைவன் நம்மை பதராகவோ புதராகவோ படைக்கவில்லை, நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். நாம் சொந்தமாக சுயமாக சிந்திக்க வேண்டும். இறைவன் என்னை அவருடைய சாயலாக பாவனையாக படைத்திருக்கின்றார். இறைவன் எனக்குள் இருக்கின்றார், இறைவனுடைய குணங்கள் எனக்குள் இருக்கின்றது. ஆக நான் இறைத்தன்மையில் தான் இருப்பேனே ஒழிய மிருகத்தன்மையில் இருக்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். எரிகின்ற ரப்பர் பந்தை நாம் சுவரில் எரிகின்ற பொழுது வேகமாக திரும்பி வருகின்றது, ஆனால் காற்றில் எரிகின்ற பொழுது அது அப்படியே போய்விடுகின்றது. நம்மிடத்திலே கூட இருந்து இதுபோல் தட்டி விடுகிறவர்களை நாம் மீண்டுமாக அந்த ரப்பர் பந்தை சுவரில் எறிவது போல் அவர்களிடம் நாம் காட்டமாகவோ கோபமாகவோ பேசக்கூடாது. கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை, கடந்து செல்ல வேண்டும். காரணம், நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது, நாம் சாதிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. த பெஸ்ட் yet டு கம் உங்களுடைய மோட்டோன்னு நினைக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுது ஓராண்டு இதே பள்ளியில் இங்கு வந்து படித்திருக்கின்றேன் இசையை. அப்பொழுது இந்த வசனத்தை நான் பார்த்து வியந்து போயிருக்கிறேன். த பெஸ்ட் yet டு கம் என்று சொல்லி எழுதி வைத்திருப்பார்கள். இங்கே நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் இன்னும் நிறைய இருக்கின்றது. இதுபோன்ற சின்ன சின்ன காரியங்களை நம்முடைய நேரத்தையும் நம்முடைய எனர்ஜியும் வீணாக்கக்கூடாது. அதை நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாதனையாளர்களாக உருவாக முடியும். இயேசு இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை நாம் ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது வரக்கூடிய சிறு சிறு துன்பங்களை துயரங்களை எல்லாம் கடந்து நாம் நம்முடைய கண்முன் நம்முடைய சாதனைகளை வைத்து இறைவனுடைய திட்டப்படி நல்ல மதிப்பீடுகள் நிறைந்த மாணவனாக மாணவியாக கலைக்காவிரிக்கு நல்லதொரு சாட்சியாக வாழ்ந்திட நம்முடைய அன்றாட வாழ்விலை இயேசுவின் சாட்சிகளாக இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்து வளர்ந்திட இறைவனுக்கு நல்ல உதாரணமாக நல்ல சாட்சிகளாக இருந்திட தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உமது இறையரசை கட்டி எழுப்பும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் தம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட போதுமான தூய ஆவியாரின் வரங்களை பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று செபித்த இயேசுவின் குரல் கேட்கும் இறைவா, கலைக்காவேரி என்னும் கலை கோயிலை வழிநடத்தும் இயக்குனர் தந்தை, முதல்வர், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரும்
தங்கள் பொறுப்புகளை சிறப்புடன் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையை தந்து ஆசீர்வதிக்கவும். இதனால் ஒரே உள்ளம் கொண்டு கல்லூரியின் வளர்ச்சிக்கு உழைக்கவும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று மொழிந்த இறைவா, எம் கலைக்காவிரியில் பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் உம் கரம் தருகின்றோம். கலையை கற்றிட விரும்பி வந்திருக்கும் நாங்கள் அதற்கு மாறான குறிக்கோளில் தவறுதல், சோம்பல் போன்றவற்றிற்கு ஆளாகாமல் எங்கள் கடமையை உணர்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் எங்கள் கல்லூரிக்கும் நற்பெயரை பெற்றுத்தரும் பொறுப்பானவர்களாக வளர ஆசை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என்று மொழிந்த இறைவா, உலகெங்கும் நடைபெறும் போர்கள், சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகளினால் துன்புறும் மக்களுக்கு உமது தூய ஆவியின் கனிகளில் ஒன்றான அமைதியை தந்து நலமான இயல்பான வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உடனிருந்து காக்கும் ஒப்பற்ற தலைவா, பலிபீடம் சூழ்ந்துள்ள நாங்கள் அனைவரும் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மால்தான் என்பதை உணர்ந்து நல்லன செய்ய அன்பு தூண்டுதல் தரும் உமது ஆவியாரின் குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இன்னும் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நமது குடும்பத்தின் தேவைகள், நம்மிடத்திலே ஜெபம் கேட்ட எத்தனையோ பல நல்ல உள்ளங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருப்பார்கள். இவர்களையெல்லாம் எண்ணி பார்ப்போம். அத்தனை பேருக்கும் நாம் இந்த நேரத்திலே நம்முடைய ஜெபங்களை மௌனமாக எடுத்து சொல்லுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய என்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அடைந்த நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலிபொருளை மாண்புக்கு உரிய உமக்கு ஒப்புக் கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜெரோமுடைய திருவிழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறி எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் ஒன்றாக இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்றே பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கென ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தரக்கூடிய சமாதானத்தை நாம் எல்லோருடன் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். Nisaga nisa, pasa nisa. Nisaga nisa, panisaga. Gama pama pama gama pama pama gama pama saga maga maga saga maga maga saga maga pani pama nisaga nisaga nisa gama panisa. Gama panisa.
செய்த நன்மையை நினைத்தாலே அழுதிடுவேன், மனம் கழித்திடுவேன். நான் செய்த பாவங்கள் மறை போலே அவை எனக்கே நான் செய்த சிலுவைகளே. நிசனி சனி பபரி பனி பமகம பமனி சகம பனி பசனி பம பசகம ப. செய்த நன்மைகள் நினைத்தாலே நான் கழித்திடுவேன், மனம் கழித்திடுவேன். நான் செய்த பாவங்கள் மறை போலே அவை எனக்கே நான் செய்த சிலுவைகளே. கைமாறு கொடுத்திடவே கைகளிலே ஏதுமில்லை, வீட்டின் பின்னத்து கைகளிலே பணிந்திடுவேனே, பருகிடுவேனே, பலனடைவேனே, பலனடைவேனே, பலனடைவேனே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே, உன்னை சரணடைந்தேன் உளம் வருவாயே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே, உன்னை சரணடைந்தேன் உளம் வருவாயே. சற்று நேரம் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிற அன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு தந்தை இறைவா, திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்க புனித சூசையப்பரை நீர் தேர்ந்தெடுத்தீர். அவருடைய பராமரிப்பில் அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் ஒப்பு கொடுத்தீர். அதேபோல் நாங்களும் எங்கள் கலைக்காவரி நிர்வாகம் முழுவதையும் புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்தாமே எங்களுக்காக உம்மிடத்தில் பரிந்து பேசி எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித ஜெரோமின் திருவிழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட இந்த திருவுணவு உமது நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தோன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ்ந்திட சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது.
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.